வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஆயுள் தொடர்பான ஜோதிட விதிகளையும் ஆய்வுகளையும் தொடர்ச்சியாக ஒரு 4-5 வீடியோக்களாக வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த பதிவின் இறுதி கட்டமாக ஆயுள் தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும், நமது ஜாதகத்தில் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் அல்டிமேட் பவர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரம்பொருள் மட்டுமே. ஆக பரம்பொருளிடம் நாம் இறைந்து கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய அமைப்பு கருணை இறைவனுக்கு உண்டு. அதனால பரிகாரங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக பலன் தரும். சரி, வாங்க என்னென்ன பரிகாரம் எல்லாம் ஆயுள் தோஷத்தை நீக்குவதற்கு, ஆயுள் கண்டத்தை நீக்குவதற்கு செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல எந்த கிரகத்தினால இந்த மாதிரியான தோஷங்கள், ஆயுள் தோஷங்கள் ஏற்படுகிறதோ அந்த கிரகத்தின் தானியத்தை குழந்தையின் எடைக்கு எடை குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலையோ அல்லது குலதெய்வ கோயிலையோ செலுத்துவது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். இது குழந்தைக்கு, அதாவது பாலாரிஷ்ட தோஷங்கள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம். அது துலாபார நிகழ்ச்சின்ற பேர் இருக்கக்கூடியதாகும். ஆக குருவாயூர் கிருஷ்ணன் கோயில்ல குழந்தையின் எடைக்கு எடை அந்த கிரகத்தின், அதாவது அந்த ஆயுள் கண்டத்தை, ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகத்தின் தானியத்தை குழந்தையின் எடைக்கு எடை துலாபாரமாக கொடுக்கும் பொழுது ஆயுள் தோஷங்கள், ஆயுள் கண்டங்கள் நிச்சயமாக நீங்கும். அதுக்கடுத்தாப்புல மிக கடினமான ஆயுள் தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களை சௌந்தரிய லகரி, அதாவது சௌந்தரிய லகரி சோஸ்திரத்தின் 38வது ஸ்லோகத்தை 1001 தடவை பாராயணம் செய்து 48 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து நிவேதனமாக இறைவனுக்கு படைத்து 8, 17, 26 என 8 மடங்குல அதை ஏழை குழந்தைகளுக்கு ஒரு தானமாக தர வேண்டும். இவ்வாறு தரும் பொழுது அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில தசாபுத்திகள் அமைப்பில் வரும் பொழுது, அதாவது தசாபுத்தி அந்தர அமைப்பில் வரும் பொழுது கடுமையான கண்டங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டாகும். அதுக்கடுத்தாப்புல ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே ஆயுள் கண்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு இருக்குது, தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரியாக கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஆயுளுடைய ஜாதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் அவர்களது பிறந்த தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தன்று ஆயுசு ஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமமும் வருடாவடம் செய்து வருவது ஆயுளை நீட்டித்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளில் நம்ம வருடந்தோறும் ஆயுசு ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஆயுள் தோஷங்கள் நீங்கி, ஆயுள் கண்டங்கள் நீங்கி நீண்ட ஆயுளை தரக்கூடிய, ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அமைப்புகள் இறைவன் அருளால் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கடுத்து பாலாரிஷ்ட தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பாலாரிஷ்ட தோஷத்தை நீக்குவதில் சக்தி வாய்ந்த தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பால திரிபுர சுந்தரி எனும் பாலாம்பிகையே ஆகும். ஆக பாலாம்பிகையை மனதார வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக பாலாரிஷ்ட தோஷம் நீங்கும். பாலாம்பிகை திருக்கோயிலுக்கு சென்று அங்கு அம்பாளுக்கு 8 வாரம் தொடர்ந்து பாலாபிஷேகம் செய்து அந்த பாலில் சிறிதை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே வரும் பொழுது ஆயுள் தோஷங்கள் நீங்கி இறைவனின் அருளால் நீண்ட ஆயுள் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல ஆயுள் கண்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி தசை, இந்த காலகட்டங்கள் எல்லாம் அந்த மாரக தோஷம் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல நமக்கு நாம ராமேஸ்வரத்துல காலையில நடைபெறக்கூடிய ஸ்படிகலிங்க பூஜையில கலந்து கொண்டு கடலில தீர்த்தமாடி விட்டு பின்னர் கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து தீர்த்தங்களையும் நீராடி விட்டு புத்தாடை உடுத்தி சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கி ஆயுள் நீட்டித்து தரக்கூடிய அமைப்புகள் இறைவனின் அருளால் நிச்சயம் கிடைக்கும். அதுக்கடுத்து குழந்தையுடைய ஜாதகத்துல பாலாரிஷ்ட தோஷம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் சுவாமிக்கு அந்த குழந்தையை தத்து கொடுத்து குழந்தையின் பேர்ல அர்ச்சனை செய்து 3 முறை மூலவரை வலம் வந்து கொடிமரத்தின் முன்போ அல்லது சன்னதியின் முன்போ குழந்தையை கிடத்தி அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம், எம்பெருமானிடம் குழந்தையை ஒப்படைப்பதாக எண்ணி வழிபாடு செய்து வர வேண்டும். பிறகு அர்ச்சகரை விட்டு குழந்தையை எடுத்து தர சொல்லி அந்த அர்ச்சகருக்கு நம்மால் முடிந்த தட்சணையை கொடுத்து விட வேண்டும். நம்மால் என்ன முடியுதோ அதை கொடுத்தா போதும். இது எதுக்காகன்னா அந்த குழந்தையை நம்ம காசு கொடுத்து இறைவனிடம் இருந்து நாம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அமைப்புல ஒரு வேண்டுதலுக்காக செய்யப்படுகிறது. முருகப்பெருமான் அருளால் நிச்சயமாக குழந்தையை நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் என்பது ஐதீகமாகும். இவ்வாறு செய்து வரும் பொழுது நமக்கு குழந்தையுடைய ஆயுள் நீட்டித்து ஆயுள் தோஷங்கள் நீங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். அதற்கடுத்தாப்புல ஆயுள் தோஷத்திற்கு மிகச்சிறந்த திருக்கோயில் எது, ஆயுள் தோஷத்தை நீக்குவதற்கு மிகச்சிறந்த திருக்கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா யமபயம் போக்கும் ஸ்ரீ யமதர்மராஜா திருக்கோயில் கும்பகோணம் டு திருவாரூர் ரோட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியத்துல இருக்குது. இந்த கோயிலுக்கு சென்று
வழிபாடு செய்துவிட்டு வரும் பொழுது நிச்சயமாக ஆயுள் கண்டங்கள் நீங்கும். இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா யமனுக்குனே தனி சன்னதி உள்ளது. இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா நால்வரால பாடல் பட்ட திருத்தலமாகும். யம தர்மராஜாவை வழிபாடு செய்வதால ஆயுள் கண்டங்கள், ஆயுள் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். இந்த கோயில்ல யமதர்மராஜா வணங்கி விட்டு தான் மற்ற மூர்த்திகளையே தரிசிக்க வேண்டும் என்பது நீதியாகும். சனியால ஆயுள் கண்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகிய சனி தசை, மாரகாதிபதி தசை அல்லது அஷ்டமச்சனி, ஏழரை சனி, கண்டகச்சனி அல்லது செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று தசா நடத்தும் பொழுது அல்லது மாரகத்திற்குரிய தசா நடைபெறும் காலகட்டத்தில் இங்கு ஆயுள் ஹோமம் செய்தால் நீண்ட ஆயுள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இங்கு யமனை வணங்கிய பின்பு உங்களுக்கு உரிய கெட்ட திசைகளின் காரக கிரகத்தின் தானியத்தை தானம் செய்துவிட வேண்டும். ஜாதகரின் வயது என்னவோ, அதாவது ஆயுள் தோஷங்களுடைய ஜாதகரின் வயது என்னவோ அதில் 2 மடங்கு பேருக்கு அன்னதானம் செய்தால் நீண்ட ஆயுள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கோயிலில் சனி பகவானுக்கு தனி சன்னதியே உள்ளது. ஆனால் நவகிரகங்களுக்கு தனி சன்னதியே கிடையாது. ஆனால் ராகு கேதுக்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரே கல்லில் இருப்பது போன்ற சிலை இருப்பது மிகவும் சிறப்பானது, மிகவும் பிரசித்தி பெற்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அமைப்பில் வேற எங்கும் இல்லை. அதனால இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சனியும் ராகு கேதையும் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களால் தரக்கூடிய ஆயுள் கண்டங்கள் நிச்சயமாக நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விட்டுவாங்க. நிச்சயமாக ஆயுள் கண்டங்கள் நீங்கும். அதுக்கடுத்தாப்புல நீண்ட ஆயுளை பெறவ சித்திரகுப்தனை வழிபாடு செய்வது மிகவும் பிரசித்தி பெற்றது, சிறப்பானது. சித்திரகுப்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் கோயில் உள்ளது. தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டியில் உள்ளது. அதுக்கடுத்தாப்புல ஃபேமஸான காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெருவில் அமைந்துள்ளது சித்திரகுப்தர் கோயில். அதற்கடுத்து கோவை சிங்காநல்லூர்ல சித்திரபுத்திர யமதர்மராஜா திருக்கோயில் என்று ஒரு கோயில் உள்ளது. அதுவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இங்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியம் 12:30 மணி அளவுல சிறப்பு பூஜைகள் வாரந்தோறும் நடைபெறுகிறது. இந்த பூஜையில கலந்து கொண்டு வரும் பொழுது ஆயுள் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தீராத நோய்கள் இருக்கும் பொழுதும் இந்த சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வரும் பொழுது அந்த நோய்களும் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயம் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தானத்துல சிறந்தது அன்னதானம் ஆகும். ஆக அனைத்து வகை தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெற அன்னதானம் ஒன்றே மிகச்சிறந்த வழியாகும். பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதானம் அளிக்கும் பொழுது அவர்கள் வயிறு நிறையும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி 7 ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடிய அமைப்பாகும். அது பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்பே திருவள்ளுவர் அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அஃதொருவர் பெற்றான் பொருள் வைப்பலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பசியோடு இருப்பவனின் கடும் பசியை தீர்க்க வேண்டும், அதுவே பொருளை படைத்தவன் தனக்கு பிற்காலத்தில் செல்வம் சேர்த்து வைக்கும் இடமாகும் அப்படின்னு இருக்காரு. அதாவது புண்ணியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவர்களுக்கு அன்னதானம் செய்வதே ஆகும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். ஆக அன்னதானம் செய்யும் பொழுது நம்முடைய அடுத்தவர்களுடைய பசியை தீர்க்கும் பொழுது அவர்களுடைய மனம் குளிரக்கூடிய நிலையில நமக்கு அனைத்து விதமான தோஷங்களும் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால மனதார நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. அந்த புண்ணியத்தின் பலனாக நிச்சயமாக உங்களுக்கு ஆயுள் தோஷங்கள் நீங்கும். அதுக்கடுத்தாப்புல நிறைய பேருக்கு உணவளிக்க முடியாதுன்னு நினைப்பவர்கள் ஒரு 10 நாய்க்கு உணவிடுங்க. அதுவும் முடியலையா ஒரு 100 பறவைகளுக்கு உணவிடுங்க. அதுவும் முடியலையா ஒரு 1000 எறும்புகளுக்கு உணவிடுங்க. இது எல்லாமே அன்னதானத்தோடையே சேரும். ஆக மனிதர்களுக்கு தான் உணவளிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு நாய்க்கு உணவளித்தாலும் சரி, ஒரு 100 பறவைகளுக்கு உணவளித்தாலும் சரி, அல்லது ஒரு பிடி சர்க்கரை எடுத்துக்கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக இட்டு அன்னதானம் அளித்தாலும் சரி, அதுவும் அன்னதானத்தோடையே சேரும், உணவிடுவதையே குறிக்கக்கூடியது. ஆக இந்த புண்ணியமும் நிச்சயமாக நமக்கு ஆயுள் தோஷ நிவர்த்தி கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் செல்வம் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆக செல்வம் இல்லாதவர்களும் அன்னதானம் செய்யலாம் இந்த எளிய வழிமுறையின் வழியில. சரி, வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு போய் குலதெய்வ கோயில்ல குலதெய்வத்தின் திருவடியிலேயோ அல்லது பெருமாள் கோயில்ல சக்கரத்தாழ்வாரின் திருவடியிலேயோ அந்த வண்டி சாவியை வைத்து வணங்கி விட்டு ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வருவது சிறந்த பலனாக இருக்கும். வண்டி வாகனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்ப்பதற்கான இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதற்கடுத்தாப்புல நமக்கு ஆயுள் வேணும்னு சொன்னா சனியை வழிபாடு செய்ய வேண்டும். ஆனா சனியை ஆயுளுக்காக மட்டும்தான் நேரடியாக வழிபாடு செய்யணும். மற்ற எந்த காரணத்துக்காகவும் சனியை நேருக்கு நேராக நின்று வணங்குதல் கூடாது. அதற்கு பதிலாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுது சனி தோஷம் நீங்கி நிச்சயமாக நமக்கு சனி தரக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயமாக நீங்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு உண்டு. ஆக ஆயுள் வேணும்னா மட்டும்தான் சனியை போய் நம்ம நேரடியாக வணங்க வேண்டும். ஆக நமக்கு ஆயுள் தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு இருக்கக்கூடிய சனி பகவானையோ அல்லது தனி சன்னதியில் வீட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேருக்கு நேராக நின்று சனியை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக ஆயுள் நீட்டித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சனி தருவார். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சனியை நேரடியாக வழிபாடு செய்ய வேண்டியதில்லை. சனி தரக்கூடிய தோஷங்கள் இருந்தால்
இருந்தாலும் நம்ம ஆஞ்சநேயரையே வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். அதே போல ஒரு ஆயுள் நீட்டித்து தரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில் மிகச்சிறந்த ஆயுள் நீட்டித்து தரக்கூடிய தெய்வீக ஸ்தலமாகும். திருக்கடையூர் அபிராமி அம்மன் வழிபாடு யமபயம் போக்கும் சிவ ஆலயங்களில் நீண்ட ஆயுளை தரக்கூடிய சிவ ஆலயங்களில் முக்கியமானதாகும். திருக்கடையூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது. தன்னை நாடி வந்த பக்தனாகிய மார்க்கண்டேயனின் ஆயுளை யமதருமனிடமிருந்து காத்து ஆயுளை நீட்டித்து என்றும் 16 மார்க்கண்டேயனாக அருள்பாலித்த அமிர்தகடேஸ்வரர் இருக்கக்கூடிய திருத்தலம் திருக்கடையூர் ஆகும். ஆக யமபயம் போக்குவதில் மிக முக்கியமான ஸ்தலம் திருக்கடையூர். அமிர்தகடேஸ்வரரும் அபிராமி அம்பாளும் ஆவார்கள். நோய் நொடிகளை நீங்கி தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது அடியார்களின் நம்பிக்கையாகும். இந்த கோயிலை வழிபாடு செய்யும் பொழுது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது நவகிரகங்களுக்கு சன்னதியே கிடையாது. இதை ஏன் கேட்டீங்கன்னா இறைவனே முடிவானவன் என்பதை குறிப்பதற்காகத்தான் நவகிரகங்களுக்கு சன்னதி கிடையாது. அல்டிமேட் பவர் இறைவன் மட்டுமே அப்படின்றத குறிப்பதற்காகத்தான் இங்கே நவகிரகங்களுக்கு சன்னதி கிடையாது. இறைவனை மட்டுமே நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல இந்த கோயிலில் சஷ்டியப்த பூர்த்தி செய்வது, அதாவது 60ஆம் கல்யாணம் செய்வதற்கு மிக விசேஷமான ஸ்தலமாகும். அதுபோல 55-60 வயசு ஒட்டி இருக்கக்கூடிய மாரக தசை நடக்கக்கூடியவர்கள் ஜாதகர்கள் இந்த கோயிலுக்கு சென்று சஷ்டியப்த பூர்த்தி திருக்கல்யாணம் செய்து கொள்வது நீண்ட ஆயுளை தரக்கூடிய அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அதுக்கு அடுத்தாப்புல கடுமையான நோய் தொந்தரவுகளில் இருந்து விடுபடுவதற்கு ஆயுளை நீட்டித்து பெறுவதற்கு தன்வந்திரி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தன்வந்திரி கோயில் எங்கே இருக்குதோ அங்கே போய் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைத்து ஆயுளும் நீட்டித்து தரக்கூடிய அமைப்புகள் தன்வந்திரி பகவான் நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது அந்த மருந்து மாத்திரைகள் சரியாக வேலை பார்க்காது. எந்த விதமான மருத்துவ முறைக்கு போனாலும் மருந்து மாத்திரைகள் சரியாக வேலை பார்க்காது. அந்த மாதிரியான அமைப்புகளில் வரும் பொழுது உங்களுக்கு தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யும் போது அந்த மருந்து மாத்திரைகள் நல்லபடியாக வேலை பார்த்து நோய் நொடிகள் நீங்கி ஆயுள் நீட்டித்து தரக்கூடிய அமைப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சரி நண்பர்களே, மிக முக்கியமான பரிகாரங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். இனி அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் வேறொரு பதிவில் சொல்கிறேன். அதனால் ஆயுள் தோஷங்கள் இருந்தாலே பயப்பட வேண்டாம். நிச்சயமாக இறைவனுடைய அருளால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நாம் இந்த பரிகாரங்களை செய்வோம். சரி, மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.